ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26வது பகுதி. நான் வந்து 25வது பகுதியில், அதாவது பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஆள் வந்து தண்ணி அடிச்சுட்டு என் பின்னாடி வந்து ரொம்ப வாடையோடு நின்றுட்டு இருந்தான்னு சொன்னேன். அதை வந்து ஆங்கிலேயர் அம்மா, அதாவது வெளிநாட்டுக்காரங்க, அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன செஞ்சாங்கன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன். வாங்க இன்னைக்கு நம்ம 26வது பகுதியில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடனே அந்த அம்மா வந்து எந்திரிச்சு சரியான கோவம் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பலார்னு அந்த ஆளை ஒரு அரை தான் விட்டாங்க. பார்த்துக்கோங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே திக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கட்டி பயங்கரமாக கன்னத்தில் பலார் கொடுத்துட்டாங்கம்மா. கொடுத்த உடனே எல்லாருமே பஸ்ஸுக்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. எதுக்கு இந்த அம்மா திடீர்னு இந்த ஆளை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு டவுட்டில் அவங்க அம்மாவை வேகமாக பார்த்தாங்க. பார்த்தப்ப அந்த அம்மா என்னை கையை பிடிச்சி இழுத்தாங்க, கூப்பிட்டாங்க. இழுத்த உடனே நான் பார்த்தா அழுது முகம்லாம் வீங்கி பார்த்தா அதை எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு பஸ்ஸுக்குள்ளே ஒரே திட்டு அந்த ஆளை. அடப்பாவி, சின்ன பிள்ளையா இருக்குது, இந்த பிள்ளை பின்னாடி இப்படி போதை போட்டு நிற்கிறேடா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க பூரா ஒரே திட்டு. இந்த ஆளை பயங்கரமாக திட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா கூப்பிட்டு அந்த சீட்டு இருக்கு பாருங்க, அம்மா உட்கார்ந்ததுக்கு முன்னாடி சின்ன பிள்ளை தானே, அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், இதுக்குள்ளே வந்து நில்லுமா அப்படின்ட்டாங்க. அவங்க முன்னாடி போய் நின்றுட்டேன். நான் நின்னோடனே தான் எனக்கு உயிரே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து அந்த அம்மா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். எனக்கு உண்மையிலேயே சாமி மாதிரி வந்து அந்த இடத்துல என்னை காப்பாற்றினாங்க. எனக்கும் இத்தனை வயசு ஆயிடுச்சு, இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சி நடந்து. ஆனால் என்னோடய லைஃப்பில் இன்னும் அந்த அம்மா வந்து ஞாபகத்தில் இருக்காங்க. உயர்ந்த இடத்துல இன்னும் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே தைரியமாக இருந்து பிள்ளைங்களுக்கு அந்தந்த இடத்துல பாதுகாப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு. பாதுகாப்பு பெண்களுக்கே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. இதுக்கு ஒரு முடிவே இல்லாமையும் போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள காலகட்டம் அப்பயாவது இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது வரும்போது உரசுறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப 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 மோசமாயிடுச்சு நாடு. பெண் குழந்தைகள் வெளியில் போயிட்டு வர முடியல. பெரியவங்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சு. தினந்தோறும் நியூஸை பார்த்தோம்னா எல்லா நியூஸோட இந்த நியூஸும் சேர்ந்து, இந்த குழந்தை இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி தகவல் வந்து நம்ம டெய்லி தினந்தோறும் நியூஸில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் என்றைக்கு தான் முடிவு காலம் வரும்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே ஒரு வருந்தக்கூடிய விஷயம் நம்ம நாட்டில் இது. இதுக்கு இன்னும் முடிவு காலமே இல்லாமல் இருக்குது. எப்போ மாறுமோ தெரியலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். என்னுடைய சின்ன வயது விஷயங்கள் நடந்தது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இது ஒரு சம்பவம், அதனால தான் இதையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சரி வாங்க, அடுத்து நான் என்ன பண்ணேன், வேலைக்கு போனேன்னா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து அந்த நிகழ்ச்சி நடந்தது. நானும் தந்தி ஆஃபீஸ் தான் எங்கது தல்லாகுளத்தில் வீடாக, தந்தி ஆஃபீஸ் வந்தோடனே இறங்கிட்டேன். அந்த அம்மா வந்து அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. நான் அவங்க சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே நான் வந்து தந்தி ஆஃபீஸில் இறங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் யார்கிட்டையுமே நான் சொல்லலை என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்றதே நான் சொல்லலை. அது எனக்கு ஏன் சொல்ல தோணலையா இல்லை கூடாதா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து அதோடு அப்படியே மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பஸ்ஸில் இருந்து நான் வேலைக்கு போயிட்டு கரெக்டாக தந்தி ஆஃபீஸ் ஸ்டாப் இறங்கணும். அங்கே நான் இறங்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைசி படியில் கால் வச்சுருக்கேன்.
கடைசி படியில் நிற்கிறேன். நின்றுட்டு கீழே கால் வைக்கணும். கால் வைக்கிறப்போ பஸ் எடுத்துட்டாங்க. பஸ் எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அப்படியே போய் தூக்கி வாரி போட்டுருச்சு. கீழே விழுந்துட்டேன். விழுந்து இந்த இடத்துல சட்டையே கிழிஞ்சிருச்சு. இவ்வளோ ரவுண்டாக சட்டை கிழிஞ்சிருச்சு. சிராய்ச்சிருச்சு. என் மேலே சிராய்ச்சிருச்சு. ரத்தமும் வந்துருச்சு. எனக்கு கை கால் எல்லாமே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, தரையில் வந்து சிராய்ச்சி அப்படியே கோடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல காலில் இந்த கையை வந்து அப்படியே மூண்டிட்டு இந்த கையில் இப்படி 2-3 இடங்கள்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா பஸ்ஸு நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் விழுகிறேன், பஸ் அது பாட்டு போயிட்டு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்புறம் ஓடி வந்து என்னை தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டு தண்ணியெல்லாம் அங்கே கொடுத்து கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு, நான் வந்து லேடிஸ் சட்டை தான், பாவாடை சட்டை தான் போட்டிருப்பேன். அந்த சட்டை கிழிஞ்சிருச்சு, வேறு வழி இல்லை. அதோடு தான் வீட்டுக்கும் போனேன். ஒரு தாவணி போட்டிருந்தா ஏதோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே கொத்திக்கலாம். அந்த மாதிரி என்னால் செய்ய முடியல. பாவாடை சட்டை தான் போட்டிருந்தேன்னா அந்த பாவாடை சட்டையோடு அப்படியே கிழிஞ்சதோடு வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்துக்கோமா அப்படின்றாங்க. ஏன்னா நான் வந்து தனியாக பஸ்ஸில் போய் பழக்கமே இல்லை. ஆல்ரெடி நான் வந்து ஹாஸ்டல்லையே வளர்ந்தவளா. எனக்கு தனியாக நான் எங்கேயுமே போனது கிடையாது. பஸ்ஸில் ஏறி இறங்குறது பழக்கமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த தனியாக நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். அப்போ தான் ஸ்டார்டிங்காக அது எனக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும். கால் எடுத்து ஒரு கால் படியில் இருக்கு, ஒரு கால் கீழே வைக்க போகிறேன். பஸ் எடுத்துருச்சு. நல்ல வேலை, படியிலேருந்து கொஞ்சம் எட்ட போய் விழுந்தேன். விழுந்ததுனால தப்பிச்சேன். அங்கனே விழுந்துருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் மலரக்காவை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுலேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக நான் வீட்டுக்கு போய் அன்னைக்கு வந்து வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா. சட்டை கிழிஞ்சிருந்துச்சு இல்லையா, அதை வச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரத்த காயம் வேறு. பார்த்து எல்லா இடமும் அடிபட்டுருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து அதுக்கு ஆயில்மெண்ட்டு அது இதுன்னு போட்டு ஒரு வழியாக ஆற்றிட்டாங்க. அப்புறம் தான் எங்கள் அம்மா யோசனை பண்ணாங்க. நானும் சொல்லிட்டேன், எனக்கு வந்து பஸ்ஸில் போகிற வேலையெல்லாம் செட் ஆகாதும்மா, நான் போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட. சரி வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரத்தில் நான் வேலைக்கு போயிருப்பேன். எனக்கு பஸ்ஸில் ஏறி இறங்குறதுக்கு, இந்த இடஞ்சலில் போகிறது, பக்கத்தில் வந்து நிற்கிறது, இந்த போதையோட இப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பஸ்ஸில் போகிறதுனாலே ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் வெளியில் போகிறது, வீட்டோடு போவேன் ஆளுகளோட, இல்லையா நான் பாட்டுக்கு இருப்பேன். அந்த மாதிரி இப்போ தான் நான் வந்து ஹாஸ்டலை விட்டு வெளியில் வந்து வேலைக்குன்னு தனியாக போகும்போது ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நடந்துருச்சு. நடந்த உடனே எனக்கு வந்து அது ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு. அந்த வயசில் எனக்கு பெரிய பாதிப்பாக தோணணும். நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், அதுலேருந்து பஸ்ஸில் போகிற வேலையை விட்டுட்டு நடந்து பக்கத்தில் வந்து துண்டு கம்பெனியில் சேர்த்து விட்றாங்க. அங்கனக்குள்ளே வந்து சொந்தக்காரங்க தான், தனா அம்மாச்சின்னு ஒருத்தவங்க. அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாருமே துண்டு கம்பெனி தான். அவங்க வீட்டுக்கார் வந்து டெய்லர் கடை வச்சுருக்குறாங்க. ஜென்ஸு ட்ரெஸ் எல்லாமே தைப்பாங்க. அவங்க வீட்டில் மேக்ஸிமம் தையல் தொழில் தான் எல்லாருமே. அவங்களுக்கு வந்து 5 பிள்ளைங்கள்லேயுமே 3 பிள்ளைங்க துண்டு கம்பெனியில் தான் வேலை பார்த்தாங்க. அதில் தான் அவங்க குடும்பமும் ஓடிச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எங்கள் அம்மாட்ட வந்து, மீனா நீ தான் என் பிள்ளைகளோட அனுப்பு. இப்போ எல்லா பிள்ளைகளும் அதாவது வேலை பார்த்துச்சு, அதை தான் கட்டி கொடுத்துட்டேன் நான். துண்டு கம்பெனியில் வந்து நல்ல வருமானம், நீ உன் பொண்ணு அங்கே அனுப்பு, பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடுவார். ஒரு 1/2 மணி நேரம் நடந்து போகிற மாதிரி தூரம். சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் அதில் துண்டு கம்பெனியில் என்னை சேர்த்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து துண்டு கம்பெனிக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் நம்ம இன்னொரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரிஸ் அதாவது மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது யாருடைய மனதையும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இந்த உண்மை சம்பவங்களை சொல்லலை. உண்மையிலே இது நடந்துச்சு, அதை தான் நான் சொல்கிறேன். பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, இதை நான் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா நான் வந்து அனுபவிச்சு, அதனால் அந்த
தண்ணி அடிச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டு வர்றது நிகழ்ச்சி எனக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி. வேறு எதுவும் நடக்கலை. இப்போலாம் பயங்கரமாக நடக்குது. நான் அதுக்கே அவ்வளோ ஃபீல் பண்ணேன். இப்போ நான் அதுக்கு மேலே நடக்குது மக்களே. இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் மாறணும், நம்மளும் கடவுளை வேண்டுவோம். அதை தவிர நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.